வணக்கம். இன்றைய கவிதையின் தலைப்பு என்னை நான் சந்திக்க முடியவில்லை. கவிதை பின்புலம். நவீன நகர்ப்புற வாழ்வில் தனிமைப்படுத்தப்பட்ட மனிதன் அவனது அடையாள சிக்கல் மற்றும் சமூகத்துடன் அவனது உறவின் சிக்கலான தன்மை ஆகியவற்றை பேசுகிறது இக்கவிதை. இனி கவிதைக்குள் செல்வோம். ஓடும் பேருந்தின் சன்னல் வழியே வெளியே ஓடும் நகரம், உள்ளே ஓடும் மனிதர்கள், ஒவ்வொருவர் முகத்திலும் மறைத்த ஒரு தனி நகரம். முகம் மறைத்தலே வாழ்வின் முதல் பாடம். இங்கே மனிதனின் முகம் என்பதே முகமூடிதானே. ஒவ்வொரு மறைப்பிலும் ஒரு வெளிப்பாடு, ஒவ்வொரு வெளிப்பாட்டிலும் ஒரு மறைப்பு. முகம் மறைத்துக் கொள்வது விளையாட்டு அல்ல, அது இந்த கூட்டத்தில் தனியா இயங்கும் தத்துவம். கண்ணாடியில் தெரியும் என் முகத்தை விரல்களால் தடவி பார்த்தேன். தெரியும், அது என் முகம் இல்லை. எதிர் இருக்கையில் அமர்ந்தவர் கண்ணாடியில் தன் நிழலைத்தான் பார்த்தார். அவர் பார்வையில் நான் பார்த்தேன் என் எண்ணங்களின் பிரதிபலிப்பை. இந்த ஓட்டம் நின்றால் இறங்கிப் போவோம், முகத்திரையை கலைப்போம் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, வாழ்வின் அடுத்த பேருந்து நிலையத்தில் மீண்டும் முகத்திரை வேறு வடிவில் காத்திருந்து வரவேற்கும். இறுதியாக முகமூடியை அகற்றும் போது அங்கே இருப்பது இன்னொரு முகமூடிதான். ஒரு முகம் மறைய மற்றொரு முகம் தோன்ற இந்த போட்டியில் வெற்றி தோல்வி இல்லை, வெறும் முகத்தோற்ற மாற்றம் மட்டுமே. முகம் மறைத்தலே வாழ்வு, முகம் காட்டுதலே மரணம். இந்த இரு முகங்களுக்கும் இடைப்பட்ட முடிவிலா தத்துவமே இங்கே மனிதனின் அடையாளம். என் அடையாள சீட்டு என் பெயரை மறந்துவிட்டது. விரல் பட்டைகளில் சுழன்ற கணக்குகள் என் முகத்தை திருடிக்கொண்டு ஓடிவிட்டன. லைக்குகளின் சந்தையில் என் ஆன்மா ஏலத்தில் விற்கப்படுகிறது. மொபைல் திரையில் மின்னும் 500 நட்புகள். ஆனால் குளிர்காயும் காலை 5 மணிக்கு ஒரு கப் காஃபியை பகிர ஒருவரும் இல்லை இங்கே. எதிலும் சேர்க்க முடியா உறவுகளின் வாட்ஸ்அப் குழுக்களில் சிதறும் வாழ்த்துச் செய்திகள், குட் மார்னிங்களின் காலி எக்காலங்கள். சமூகம் எனும் பெரிய கண்ணாடி, அதில் என் பிரதிபிம்பம் என்னை விட உண்மையானதாகிறது. நான் ஒரு என் போட்டோஷாப்டு பதிப்பு. இந்த நவீன வீதிகளில் மனிதன் தேடுவது தன்னையா, தனிமையா, அல்லது தனிமையில் கூட தன்னை தேடும் அந்த தேடலையா? உண்மையான நான் முகமூடிகளின் கீழ் மறைந்த ஒரு கண்ணீர் துளி. காட்டிக்கொள்ளும் முகம் காலத்தின் விளையாட்டு. இந்த யுகத்தின் மகா கவிதை தனிமைப்படுத்தப்பட்ட மனிதனின் சமூகத்தை தேடும் பயணம். அவனை தனிமைப்படுத்தும் சமூகமே அவனுடன் விளையாடும் விளையாட்டு. நான் நான் நான். எனக்குள் எத்தனை நான்கள்! அவை எண்கள். அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில் ஓடுகின்றன. என்னைத்தான் சந்திக்க முடியவில்லை. ஆக்கம் ஆதித் சக்திவேல். மிக்க நன்றி.